ஃப்ரெண்ட்ஸ் காலைல வந்து அந்த சிக்கன் மேரினேட் பண்ணல 8 hours கழிச்சு இப்போ வந்து நாங்கள் குக் பண்ண வந்திருக்கோம். வாங்க குக் பண்ணலாம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பிபிக்யூ பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. வித்தின் லுங்கியோட. வித்து லுங்கினா உள்ள இல்ல, வித்து லுங்கியோட. சரிங்களா? வித்தின் லுங்கியா? வித்தின் லுங்கினா லுங்கி உள்ளடா. வித் லுங்கி. வித் லுங்கி. ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து கீழே மண் போட்டு அந்த பிபிக்யூ செட்டப் ரெடி பண்ணோம். வாங்க அதை ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து என்ன பண்ணோம்? கொஞ்சம் மண்ணு போட்டு மண்ணு போடு. இதுக்காகவே நாங்க வந்து சிவில் இன்ஜினியரை கூட்டு வந்திருக்கோம். ஆமா ஆமாண்டா, என்னடா கேவலமா பேசுற? அதுவும் உன்னை எவ்வளவு பெருமையா பேஸ் போடு. அதை எடுத்து மண்ணு வாரி போடுறதுக்கு ஏன் நம்ம ஒரு டீசெண்டா இது சொல்றாரு. இன்னும் போடு. சொல்றாங்க கொஞ்சம் ஈவனா போடு. நம்ம இவனா ஆகிக்கணும். நீதான்டா மேஸ்திரி. கோகுலி நீதான் கோகுலி மேஸ்திரி. பாருங்க அந்த பாருங்க பண்றோம் பாருங்க. இங்க போடு. அப்படிதான். இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிச்சுட்டு பிபிக்யூ மஷ்ரூம் வேற செஞ்சிருக்கோம். மசாலா அதிகமா இருந்ததுனால மஷ்ரூம் கொஞ்சம் வாங்கி வந்து அந்த மஷ்ரூம்ல மசாலா அப்ளை பண்ணி சிக்கன் பிபிக்யூ மஷ்ரூம் பிபிக்யூ 2 பண்ண போறோம். எப்படி இருக்குன்னா பாத்துட்டு கொஞ்சம் மேல பிரஷர் கொடுக்கணும், அவ்வளவுதானே. கீழே லைட்டா வச்சு கீழே வச்சா ஆகுது. பண்ணு. நான் ரெடி. காய்ஸ் எல்லாம் வேண்டிக்கோங்க. சிக்கன் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 1000 ரூபாய் செலவு பண்ணி மசாலா போட்டு 1200 ரூபாய் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் எவ்வளவு? 400 ரூபா வரும். 400 ரூபா 2 ஃபுல் நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப அது இல்லாம மஷ்ரூம் வேற போட்டிருக்கோம். எப்படியே 1000 ரூபா வந்துடும். 1000 ரூபா வேலை எதுவும் இல்ல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த மாதிரிலாம் உட்காந்து சாப்பிடணும்னா இப்படி பண்ணிதான். கடைசியில சாப்பிடுறது நல்லா வரணும். அதான் எனக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். வெட்டி சேஃப் ஆயிடுச்சு. நான் ஊதி ஊதுனதே போதுண்டா. ஆமா என்ன பண்ணு, நெருப்பு இல்லாத இடத்துல ஊத்து. இருக்கிற எல்லா இடத்துலயும் கறி பிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்கோலை பத்த வைக்கதான் மேட்ரு. இங்க வைக்காதடா. சோகை என்னடா அவ்வளவுதான். கில்லி படுது இல்ல அந்த ஐயரு நெய் எடுத்துருவோம். டின்னர்ல எனக்கு ஒரு கதையா நடந்தது தெரியுமா? எங்க அக்கா கல்யாணத்துக்கு போனோம். என்னடா திணறு தானே அது? டின்னரா இது? ஏடி இது கிருஷ்ணா இல்ல அவ்வளவுதான் ஊத்து. இல்ல ஊத்தால கிருஷ்ணா எரியணுமே. அப்புறம் ஏன் எரியல? டூப்ளிகேட் கிருஷ்ணா. ஆனா இந்த வாயில வச்சு நெருப்புல தண்ணி அதெல்லாம் நான் கை வச்சாதான் எரியணும். இல்ல காமி நான் ஊத்தினாலும் எரியும். எரியுது பேர் நான் ஊத்தினாலே எரியும். இப்பதான் தீ பிடிச்சிருக்கேன். சைட்ல உள்ள அப்படி விட்டு நான் இப்படி பிடிச்சிக்கிறேன். என்னடா பேசுற? நீ விட நான் சொல்றேன். ஏய் கை சுடடா. அங்க ஏத்திட்டு என் கை பாதி இங்க நெருப்பு என் கைய சேர்ந்து பாயில் ஆயிடும். அப்புறம் அவர் இங்க இருந்து பேச மாட்டேங்கிறாரு. இந்த பக்கம் வாப்பா. இங்க இது வரைக்கும் அனலடி. ஏய் வந்துருமாடா சிக்கனு? வந்துரும். சிக்கன் கதறது. அதான்ப்பா இது டெக்னாலஜியா? டெக்னாலஜியா? ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா இவர் ஊதாங்கல் ரெடி பண்ணிருக்காரு. டே பகார்டா இதெல்லாம் என்ன போக இப்ப பண்றோம். ஏய் கண்ணு குத்துறா டேய். ஏய் இல்ல பார்க்க முடியலடா தம்பி. சிக்கன் மட்டும் நஸ்ட் ஆகாது. அப்பா இங்க கொஞ்சம் லைட்டா மேல எரியுது கையில. இங்க என் கை இது வரைக்கும் தாங்குது गाइस. நீங்க வந்து இவன் மசாலா போட்டு ஒரு தடவை பிடிச்சுன்னு இருக்கான். சும்மா மசாலா போட்டாலே எரியும். இப்படிதான் தாங்கினாருன்னு தெரியல. இது எப்படி நினைச்சு பகை விடுற? இல்ல இலை நல்லா வெந்துதான் பார்த்தேன். இலை சுட சாப்பிட போறியா? இலையில ஹீட்டு, அந்த ஹீட்டோட அந்த மருத்துவ குணம் எல்லாம் உள்ள ஏறி கோழி நல்லா ஃப்ரெஷ்ஷான இதுவா வரும். விக்கி இங்கெல்லாம் கட் பண்ணுமே. பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். எங்க அம்மா ஃபர்ஸ்ட் கட் பண்ணாத அம்மா, ஹோட்டல் அப்படிதான் கொடுப்பாங்க. ஹோட்டல்ல அப்படியே கொடுப்பாங்க, நீ ஃபர்ஸ்ட் கட் பண்றாத அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிட்டானுங்க.
பயங்கரமா வந்திருக்கு டேஸ்ட் எல்லாம். இதோ ஹோட்டல்லயே மிஞ்சிரும் போல. பாதி நாக் அவுட் பண்ணிட்டானுங்க. இப்போ இன்னொருத்தர் வந்து ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கிறாரு. இவர் ரோஸ்ட் ஆயிட்டாருன்னா இவரையும் நாக் அவுட் பண்றானுங்க. நான் தான் சமைச்சேன், அதனால இவன்கிட்ட எப்படி ரிவ்யூ இருக்குன்னு கேட்கலாம். அவங்க எப்படா இருக்கு தனுஷ்? ரிவ்யூ சொல்ல மாட்டேன். அப்படியே பாட்டா வருது. எங்க அண்ணனுக்கு வந்து அவ்வளவு இதா பண்ணிருக்காரு. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நிதிஷ் சொல்லுவாரு. நண்பர் நிதிஷ், நீங்க சொல்லுங்க. நண்பா பயங்கர நண்பா. இதுவே வந்து நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கீங்க, அது சாப்பிட்டதோட முடிஞ்சிடும். பட் ஆனா இது கொஞ்சம் குக் பண்றது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நம்ம கெயின் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இதுல இருந்து, அதுதான் நம்ம மெயின். பட் இவங்க ஃப்ரெண்ட்ஸு தம்பிகள் இவங்களாம் சாப்பிடும் போது அதெல்லாம் எதுவும் தெரியல. கூட சேர்ந்து கோகுலும் நிறைய ஹெல்ப் பண்ணாரு. ஆனா நெய் சொல்லுங்க. இது அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. பஞ்சு மாரி இருக்குது. பஞ்சு மாரி, இளம் பஞ்சு மாரி வருது. அவ்வளவு அருமையா இருக்குது. வீட்டுக்கு போய் அதை வச்சு வேலைக்கு ஏற்றுவோம். இல்ல இது செஞ்சு கொடுத்த உனக்காக உனக்கு ஒரு உமா, உன் குஞ்சிக்கு ஒரு உமா. நன்றி. நீங்க சொல்லுங்க கோகுல், எப்படி வந்திருக்கு சிக்கன்? நான் போட்ட வெண்ணெயாலதான் இத்தனை பேருக்கு வாய சிரிப்பே இருக்கு. நான் போட்ட வெண்ணெயாலதான் இப்ப டேஸ்ட். சத்தியமானா வாய் ஊருட்டு. சரி வேணா விடுங்க. குர்ரா சிக்கன் அப்படியே 2 கையில பிக்க வேணாம், ஒரு கையில பிச்சாலே இப்படி வருது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்து அப்படியே இப்படி எடுத்தாலே வருது. பயங்கர ஹோட்டல்ல எல்லாம் காமிப்பாங்கல்ல, ஆளு விளம்பரத்துல அந்த மாதிரி அழகா வருது. ஏய் குர்ரா, கொஞ்சம் இந்த ரெசிபி கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். 2 சிக்கனுக்கு அப்படியே ஒரு சிக்கனுக்கா வேணா அது அப்படியே எல்லாம் ஆஃபா இது பண்ணிக்கோங்க. மிளகா உப்பு தேவையான அளவு அதை மட்டும் செக் பண்ணி இது பண்ணிக்கோங்க. மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஹோட்டலோட சூப்பரா இருக்கு. ஃப்ரெஷ் சிக்கன்ல செஞ்சு சாப்பிட்றோம், சூப்பரா இருந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாரி மந்த்லி ஒன்ஸ் நாங்களே என்ன பண்றோம், இது நல்லா இருக்குன்ட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் சமைச்சு போடலான்ட்டு இருக்கோம். மந்த்லி ஒன்ஸு ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோடய வந்து இது பண்ணுங்க, பயங்கரமா இருக்கும். எவ்வளோ நேரம் குக் பண்ணணும், திருப்பி போடணும். குக்கிங் வந்து ஒரு சிக்கன் வந்து 45 minutes to 1 hour ஸ்லோ குக் ஆகுறதுனால 45 minutes 1 hour ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் சிக்கனை திருப்பி போடுற நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி போட்டு வந்துடுறேன். ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க, லாஸ்ட்டாக எப்போ உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு மென்ஷன் பண்ணுறேங்க கமெண்ட்டில். அந்தமாரி இந்தமாரி சாப்பிட யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்தமாரி ஜாயின்ட் ஃபேமிலியோ இல்லை கெட் டுகெதரோ பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஒர்க்குன்னு பிஸி ஷெடியூலில் வேலையை பார்த்துட்டு காசுக்காக போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, அதுவும் பண்ணி தான் ஆகணும். பட் மந்த்லி ஒன்ஸ் இந்தமாரி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, நம்மளுக்கும் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நான்லாம் இன்றைக்கும் ஊருக்கு போனேன்னா இந்த நிலைமை தான்டா. நீ ஊருக்கு போனா, ஆனால் ஊருக்கு போக முடியலையே. ஊருக்கு போனா எல்லாருமே ஜாலியாக தான் இருப்பாங்க. ஊருக்கு போக முடியலையே. நீ ஆனந்த், நீ எப்போ ஆனந்த் இந்த மாதிரி ஃபேமிலியா? நீங்க பீஸா KFC இந்த மாதிரி போடுறீங்க அப்படிலாம் இல்ல. நீங்க கோகுல் எப்போ லாஸ்டா ஃபேமிலியா இந்த மாதிரி கெட் டுகெதர் மாதிரி பண்ணி? நாங்க இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. கெட்டு மட்டும் தான், கெதர்லாம் கிடையாது. அவன் பொண்ணுங்க வேணும்ட்டுலே வந்து இந்த KFC மெக்டொனால்ட்ஸ் இப்படியே சுத்திட்டு இருக்கான்டா. KFC சிக்கன் சாப்பிடணும்ட்டு கேட்டான்டா. சரி வாடா ஃப்ரெண்டு கடை கிட்ட கூட்டு போறேன் அப்படின்னு. அங்க போனா பொண்ணுங்க இருப்பாங்க KFCல இருக்க மாதிரி அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பெண் கையால சாப்பிடுறதும் உன் கையால சாப்பிடுறதும். ஏன் வீட்டுல போய் உங்க அம்மா கையால சாப்பிடு. சிக்கன் யார் கையால சாப்பிடுற? நீ வகான இருக்குல்ல, இதுல ஒரு பொண்ணு அங்க வந்து கொஞ்சம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது எப்படி அது பொண்ணு கையால வாங்கி சாப்பிட்டோம். அப்ப இத்தனை நாளா உங்க அம்மா கையால சாப்பிட்டே நல்லா? ஆமா நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு தான் எங்க அம்மா சமையல் மாதிரி எதுவுமே வராது. ஏன்னா அவங்க ஒரு பெண் போட்டான்டா. அம்மாங்களுக்கு